இந்த இடத்துல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிராஸ் ஸ்கிரிப்டிங் பண்ணுறது லேப் 8 தான். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு 7 வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா பார்த்து வந்தோம் கைஸ். அப்போ தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிற லேப் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஸ்டேட் லேப்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்த லேப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ளெக்டட் எக்ஸசைஸ் இன் ஏ ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் வித் ஆங்கிள் பிராக்கெட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ் HTML என்கோடட் அண்ட் சிங்கிள் கோட்ஸ் எஸ்கேப்னு சொல்லிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் வந்து படிச்சிடுறேன். திஸ் லேப் கண்டெய்ன்ஸ் ரிஃப்ளெக்டட் கிராஸ் ஸ்கிரிப்டிங் vulnerability in the search query tracking functionality where angle brackets and double quotes HTML encoded and single quotes are escaped. So to solve this lab, perform a cross scripting attack that breaks out of the JS string and calls error function. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஆங்கிள் ப்ராக்கெட்ஸும் டபுள் கோட்ஸும் வந்து HTML என்கோட் வந்து பண்ணியிருக்காங்களாம். சிங்கிள் கோட்ஸை வந்து எஸ்கேப் பண்ணியிருக்காங்களாம். இந்த கண்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேலட் வந்து ஜென்ரேட் பண்ணி அலர்ட் பாக்ஸை வந்து பம்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்த அந்த லேப். ஸோ எல்லா லேப் போலையும் இதுலேயுமே வந்து இந்த சர்ச் குவரி ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து பக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் எப்பயும் போல் நார்மலாக தினேஷ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் ஆயிடுச்சு. Ctrl+U Ctrl+F தினேஷ். ஸோ இங்கே பாருங்கள் சம் H1 டேக்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது பிரச்சனை இல்லை, ஏன்னா இதை பற்றி அவங்க பேசவே இல்லை. JS ஸ்ட்ரிங்கில் தான் வந்து பக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த JS ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் 4 லைன் கோடை தான் நம்ம வந்து இந்த இடத்துல தெளிவாக வந்து பார்க்கணும். ஸோ எப்பயும் போல் ஸ்ட்ரிங்கு வந்து நார்மலாகவே இன்ஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு JS ஸ்ட்ரிங்குள்ளார வந்து அலர்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம ஏற்கனவே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுனா வந்து எங்கடா இது இதோ இந்த லேப் 6 பாருங்களேன். ரிஃப்ளெக்டட் இன்டு ஏ JS ஸ்ட்ரிங் வித் சிங்கிள் கோட் \escapeன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதே மாதிரி வந்து 6 and 5 தான். 6 and இந்த 6ம் அதே மாதிரி இங்கே ஒன்று 5ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த 2 வீடியோலையுமே வந்து இந்த JS ஸ்ட்ரிங்கை பற்றின ஒரு கண்டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அந்த 5-6 வீடியோவை வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்ல போகிறது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து ஒரு வீடியோவில் வந்து கன்காட்டினேஷன் யூஸ் பண்ணி வந்து அலர்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பேன். இன்னொருத்தில் வந்து ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ஸ்கிரிப்ட் பிளாக் ஓப்பன் பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கண்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ண தெரியும் பேலோடு, அதை வந்து ஃபஸ்ட் செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த 2 பேலோட். ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, Ctrl+U Ctrl+F வேர் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ அந்த லேபை நீ தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த லேபில் வந்து இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் டேக் எல்லாத்தையுமே வந்து அவங்க எந்த இடத்துலையுமே ஃபில்டர் பண்ணல. நீங்கள் என்ன கொடுத்தோமோ அது அப்படியே வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி HTML என்கோட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து HTML என்கோட்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்க்கு இந்த மாதிரி LT, அதே மாதிரி க்ளோசிங் ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி GT, அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் கோட்டெல்லாம் வந்து \escape பண்ணுறேன். ஸோ அதான் வந்து இதுதான் வந்து நான் சொல்கிறேன் HTML சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பேலோடு வந்து இங்கே ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல ஃபில்டரிங் நடந்திருக்கு. நீங்கள் அந்த லேபை தெளிவாக பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் நடந்திருக்காது, அப்படியே ஒரு இன்ஜெக்ட் ஆகிருக்கும். நான் ஜஸ்ட் இதையும் காப்பி பண்ணி போடுறேன். Ctrl+V Ctrl+U Ctrl+F இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு இன்ஜெக்ட் ஆகுது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து சிங்கிள் கோட்ஸை வந்து அவங்க எஸ்கேப் பண்ணுறாங்க. எதை வச்சு எஸ்கேப் பண்ணுறாங்கன்னா இந்த \slash வச்சு எஸ்கேப் பண்ணுறாங்க. ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு நான் வந்து வரேன். நல்லா தெரியும் உங்களுக்கு. நீ அந்த வீடியோ பார்த்துனாலுமே இந்த இடத்துல வந்து இந்த \slashலாம் எதுவுமே வராது. நம்ம கொடுத்த இது அப்படியே வந்து இன்ஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சிங்கிள் கோட், இந்த சிங்கிள் கோட் முன்னாடி ஒரு \slash இருக்குது, இந்த சிங்கிள் கோட் முன்னாடி ஒரு \slash இருக்குது. ஸோ இது என்ன இந்த \slash எதுக்கு இந்த கான்செப்ட் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவாவோ பைத்தானோ சிஓ என்னத்தை எடுத்து படித்தாலுமே வந்து இதில் ஸ்ட்ரிங் கான்செப்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ எப்படின்னா வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதை எடுத்துக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஸ்ட்ரிங்குன்னு வைங்க. இட்ஸ் அ கிரேட் டே. ஓகே, எப்பவுமே JSல வந்து ஸ்ட்ரிங்கை சிங்கிள் கோட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன நினைக்கும் அப்படின்னா வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸோ இட்ஸ் அ கிரேட் டேங்கிறது தான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாக. ஸோ அது வந்து நமக்கு தெரியும் மனுஷனுக்கு. ஓகே, இது வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இட்ஸ் எ கிரேட் டே. IMல வந்து ஏ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு குறி போட்டு M போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில இடத்துல பண்ணுவாங்க. அது ஏன் பண்ணுவாங்கன்னு தெரியல. இட்ஸ் எ கிரேட் டேன்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரியும், ஆஸ் எ ஹியூமனாக நமக்கு தெரியும் இந்த சிங்கிள் கோட் அப்படிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கம்ப்யூட்டருக்கு எப்படி புரியுது, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு எப்படி தெரியும். ஸோ அது வந்து
அதுக்கு வந்து இதுவே கிடையாதுல்ல. இது மாதிரி ரெகக்னைஸ் பண்ணவே முடியாது. அது என்ன நினைக்கும் அப்படின்னா வந்து, இங்க சிங்கிள் கோட் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த இடத்துல சிங்கிள் கோட் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ தட் இது ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரிங்கு. இது இந்த இட்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இது வந்து தனி வேற ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சுக்கோ. ஸோ அதனால தான் இந்த இடத்துல எரர் வருது. இந்த மாதிரி வந்து கொடுக்கவே முடியாது. ஏன்னா எல்லா ஒரு ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் எல்லா சிங்கிள் கோட்ஸும் வந்து பேலன்ஸாக இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்களேன் 1 2 3 அப்படி தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து எடுத்துக்கும். 3 சிங்கிள் கோட்ஸ் இருக்குது, இது பேலன்ஸிங்காகவே இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து தான் இந்த சின்னதாக ஒரு பேக் ஸ்லாஷ் வந்து போட்டுப்பாங்க. ஸோ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து லாங்குவேஜ் எப்போ வந்து இந்த ஸ்லாஷை பார்க்குதோ, வந்து கம்ப்யூட்டர் வந்து இந்த பேக் ஸ்லாஷை பார்க்குதோ, ஓகே நெக்ஸ்ட்டு வர போகிற கேரக்டர் வந்து பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு தான். இது வந்து எந்த கோடோ அந்த மாதிரி நம்ம கொடுத்த நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற எந்த டேர்ம்ஸும் கிடையாது. இது வந்து பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். யூசர் வந்து இதை இன்புட்டாக கொடுத்துருக்காரு இந்த சிங்கிள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கும். ஓகே கரெக்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி தான் வந்து பைத்தான்லேயே ஒன்று இருக்கும். எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே கண்டெக்ஸ்ட் எடுத்துப்பாங்களேன். இட்ஸ் எ கிரேட் டே அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானில் இருக்கிறது வச்சுக்கோ. ஸோ இது வந்து ஜேஎஸ் இந்த ரெண்டு லைனு ஜேஎஸ். இது மாதிரி பைத்தானில் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். டபுள் கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஏன் அப்படின்னா பைத்தானில் ரெண்டுமே வந்து அக்செப்ட் ஆகும். சிங்கிள் கோட்ஸும் அக்செப்ட் ஆகும், டபுள் கோட்ஸும் அக்செப்ட் ஆகும். ஸோ தட் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்லாஷ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் டபுள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணாலே வந்து போதும். இப்போ என்ன நினைக்கும் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் ஓகே இது ஃபுல்லாக பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நினைக்கும். ஸோ அதே ஒரு வேளை இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் வர மாதிரி இருந்தால் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணுற இடத்துல சிங்கிள் கோட்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே பேசிக்கான கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து எஸ்கேப்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து பேக் ஸ்லாஷ்க்கு அப்புறம் வர கேரக்டர் வந்து பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். அது வந்து எந்த ஒரு கோடும் கிடையாது, நம்ம கொடுத்த கோடும் கிடையாது. அதை வந்து நீ கோடாவே கன்சிடர் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் டெக்ஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் அந்த எஸ்கேப்பிங் சொல்லிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க பேக் ஸ்லாஷ். ஸோ இப்போ என்ன நினைக்கும், இந்த சிங்கிள் கோடுங்கிறது பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான், இது இங்கேயும் சிங்கிள் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த சிங்கிள் கோடு இந்த டபுள் கோடு இந்த கான்செப்ட்லாம் வந்து பைபாஸ் பண்ணிட்டு அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ ரைட்டு, இது வரைக்கும் நான் சொன்னதுலாம் வந்து உங்களுக்கு ஓரளவு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்பேரோட வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணோம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், 2 ஆங்கிள் ப்ராக்கெட்ஸு, ஒரு தினேஷு, அப்புறம் ஒரு சிங்கிள் கோட்ஸு, ஒரு டபுள் கோட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து போட்டு பார்க்குறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். Ctrl+U Ctrl+F டின். இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம கொடுத்து எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகுது. ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் ரெண்டும் HTML கூட ஆகுது. இங்கே என்ன கொடுத்தோம், ஆமாம் டபுள் கோட்ஸ் கொடுத்தோம். டபுள் கோட்ஸுமே வந்து HTML கூட ஆகுது. சிங்கிள் கோடு மொத்தம் வந்து எஸ்கேப் ஆகுது. அதாவது பேக் கிளாஸ் யூஸ் பண்ணி எஸ்கேப் பண்ணுறேன். ஸோ இது தெரியுதா? ஸோ இப்போ என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா அந்த டெவலப்பரு, ஸோ இந்த இடத்துல அதாவது இந்த வேரியபிளை விட்டு அவுட் ஆகி வர்றதுக்கு ஒரே வழி இந்த சிங்கிள் கோடு தான். ஸோ இந்த சிங்கிள் கோடை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த இடத்த விட்டு வெளியே வர முடியும். ஸோ அதனால் அதை போட்டாலே வந்து எஸ்கேப் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பர் திங்க் பண்ணி செட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு பிளாக் ஸ்லாஷ் போட்டு தினேஷ் வந்து கொடுக்குறேன். Ctrl+F தினேஷ். இங்கே பாருங்கள் பேக் ஸ்லாஷ் வந்து கரெக்டாக அப்படியே வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பேக் கிளாஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபில்டருமே அவங்க யூஸ் பண்ணலை. ஸோ பேக் கிளாஸ் இருக்கா, சரி பேக் கிளாஸ்க்கு பக்கத்தில் ஒரு சிங்கிள் கோட் கொடுத்து தினேஷ் கொடுக்குறேன். Ctrl+U ஓகே Ctrl+F தினேஷ். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதுவுமே வந்து அந்தளவுக்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு சிங்கிள் கோடை வச்சு எஸ்கேப் பண்ணியிருக்கு. சாரி, நம்ம கொடுத்த சிங்கிள் கோடை ஒரு பேக் கிளாஸை வச்சு எஸ்கேப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட்டு. ஸோ இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கரெக்டாக ஒன்று தெரியும். என்னென்னா வந்து இது ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கா. ஸோ இந்த சிங்கிள் கோடை ஆரம்பிச்சிருக்கு, இங்கே சிங்கிள் கோடு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் இன்னொன்று கேட்பீங்க வந்து இந்த இடத்துல வந்து இந்த சிங்கிள் கோடை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு சொன்னீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படி தான் சொன்னேன். பட் ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பேக் ஸ்லாஷ் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோமா. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நினைக்க அப்படின்னா வந்து ஓகே பேக் ஸ்லாஷ் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வர ஒரு கேரக்டர் வந்து பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிடும். ஸோ இப்போ என்னென்னா இந்த பேக் ஸ்லாஷ் வந்து எஸ்கேப் பண்ணி விட்ருமா. ஸோ தட் இந்த இடத்துல எந்த ஒரு பேக் ஸ்லாஷுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் கோடு மட்டும்தான் இருக்கும். ஓகே நான் ஒன்று பேராச்சும் இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டு அந்த பேக் ஸ்லாஷை எஸ்கேப் பண்ணிடணும். சிங்கிள் கோடை வந்து இங்கே மொதல் ஒரு சிங்கிள் கோடு இருக்குது தெரியுமா, அதுக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கன்கார்டினேட் பண்ணுறேன். எதையாச்சும் போட்டு அலர்ட்டே போட்டு கன்கார்டினேட் பண்ணுறேன். Ctrl+U
கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு ALERT. ஓகே, இங்கே பாருங்கள், அதை எப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏற்கனவே ஒரு சிங்கிள் கோட்டுக்கு ஒரு பேக் ஸ்லாஷ் வந்து போட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சிங்கிள் கோடை எஸ்கேப் பண்ணுறதுக்கு இந்த பேக் ஸ்லாஷ் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த 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 பேக் ஸ்லாஷ். ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் என்ன, கம்ப்யூட்டர் என்ன நினைக்க அப்படின்னா வந்து ஓகே ஒரு பேக் ஸ்லாஷ் வந்துச்சு, இந்த பேக் ஸ்லாஷ்க்கு அதுக்கப்புறம் வர கேரக்டரை வந்து நம்ம எடுத்துக்கூடாது, அதாவது பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்குன்னு உள்ள போகுது, அப்போ என்ன இருக்கும், சிங்கிள் கோட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் இருக்கும். ஸோ இது இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு அலர்ட் பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ தெளிவாக நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல டபுள் சிங்கிள் கோட்ஸ் வராது. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து இங்கே வரப்போகுது, ப்ளஸ் ஆக போகுது ரெண்டுமே. இந்த ஸ்ட்ரிங்கும் இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட்டும் கன்கேட்டன் ஆகி ஒரு சம் ரிசல்ட்டாக வரும். ஸோ அந்த ரிசல்ட் வந்து என்னென்ன நமக்கு தேவை கிடையாது. இந்த அலர்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆன உடனே நமக்கு வந்து இந்த இடத்துல கங்க்ராச்சுலேஷன்ஸோ ஏதோ ஒன்று வந்துடும். இதுக்கப்புறம் வரப்போகிற ப்ராசஸ் நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து பேசிக் என்ன நடக்கும், ப்ளஸ்ஸு இந்த அலர்ட் பாக்ஸ் வந்து இந்த அலர்ட் பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அலர்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆனால் அன்டிஃபைன்டு தான் சொல்லிட்டு இங்கே வரும், ஏன்னா அந்த எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது அந்த ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இங்கே அன்டிஃபைன் சொல்லிட்டு வரும். இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆகும், அவ்வளோதான். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அலர்ட்டு. ஸோ நமக்கு வந்து இன்னொரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன், கண்ட்ரோல் எஃப் ALERT. ஸோ அலர்ட் கொடுத்துட்டேன், இதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. அலர்ட் பாக்ஸ் இந்த பாரு இந்த தடவை வந்திருக்குங்களா, ஏன் வரல அப்படின்னா வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, டபுள் கோட் சிங்கிள் கோட் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்கே சிங்கிள் கோட்ஸ் எண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து கரெக்ட் ஆயிரும். இந்த இடத்துல பேக் ஸ்லாஷ்லாம் எஸ்கேப் ஆயிரும், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு சிங்கிள் கோட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. ஓகேவா? ஒரு ஒட்டுமொத்த ஸ்ட்ரிங்கில் சிங்கிள் கோட்ஸ் வந்து தேவையில்லாமல் இந்த இடத்துல வந்து க்ளோஸோ ஓப்பனோ ஆயிருக்கு. ஸோ இது நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை வந்து நம்மளால் வந்து ஓப்பனும் பண்ண முடியாது, க்ளோஸும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அதை வந்து இந்த க்ளோஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், ப்ளஸ்ஸு அலர்ட்டு. ஸோ அதாவது இந்த இடத்துல தான் அது இந்த சிங்கிள் கோட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி விட்றேன். அதாவது எப்படின்னா ஏற்கனவே கோடில் வந்து இந்த இடத்துல ஒரு சிங்கிள் கோடு வந்து இருக்குது, அலர்ட் பாக்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சிங்கிள் கோடு வருது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ தட் இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து கன்சிடர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏற்கனவே இந்த கண்டெக்ஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கோடு தான் அவங்க வந்து எஸ்கேப் பண்ணுறாங்க, எதை வச்சு பேக் ஸ்லாஷ் வச்சு எஸ்கேப் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கோடில் இருக்க சிங்கிள் கோடு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இருக்குது தெரியுமா சிங்கிள் கோடு, இது நம்ம போட்டோம், அதாவது நம்ம யூஸராக வந்து டைப் பண்ணியிருக்க சிங்கிள் கோடு, அதை வந்து ஒரு ஸ்லாஷ் வச்சு எஸ்கேப் பண்ணுறாங்க. ஸோ தட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த சிங்கிள் கோடு வந்து பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்காக இருக்குது, அதை வந்து எந்த கோடாகவுமே எந்த ஒரு ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸாகவுமே வந்து கம்ப்யூட்டர் வந்து கன்சிடர் பண்ணல, அது கம்பெனியில் வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து இப்படி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து எதுவுமே நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கப்புறம் இந்த அலர்ட்டுக்கு அப்புறம் வர கோடை வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, கமெண்ட் பண்ணி விட்டுறோம் அதை வந்து. ஸோ எப்படின்னா வந்து இந்த அலர்ட் பாக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஒரு சிங்கிள் கோட் இருக்குது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸோ என்ன பண்ணுறோம், அலர்ட் நம்ம இன்புட்லேயே வந்து கமெண்ட் பண்ணுறோம். ஸோ தட் இந்த சிங்கிள் கோடு வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த அலர்ட் வரையும் தான் வந்து கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வர கோடு வந்து அப்படியே வந்து கமெண்ட் ஆயிரும். அலர்ட் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேக் ஸ்லாஷ் எஸ்கேப் பண்ணுறதுக்கு சிங்கிள் கோடு அப்புறம் கன்கேட்டட் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் ஜஸ்ட் சர்ச் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, பிரச்சனை கிடையாது, கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு இந்த லேபில். சரி, ரைட்டு, அலர்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து இது ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு இந்த அலர்ட் பாக்ஸோட அலர்ட் பாக்ஸோட இதை வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ண போகிறோம், அதாவது கன்கேட்டட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டபுள் டேஷ் எதுக்குன்னா வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த அலர்ட் பாக்ஸுக்கு அப்புறம் இந்த லைனில் இருக்க கோடு எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுக்கு தான் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து கோடாக வந்து கன்சிடர் ஆகுது, ஜஸ்ட் கமெண்ட் ஆனதுனால ஓகே இது சும்மா நார்மல் டெக்ஸ்ட் தான் சொல்லிட்டு கம்பெனில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஸோ இதை வந்து எடுத்துடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன, இப்போ அதே காப்பி பண்ணிக்கிறேன், Ctrl+C Ctrl+V. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு இப்போ கம்பெனில் வந்து இந்த பீஸ் ஆஃப் கோடை பார்த்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஓகே இந்த இடத்துல ஒரு கன்கார்டினேஸ் ப்ராசஸ் நடக்குது. சரி, ரைட்டு. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் ப்ரியாரிட்டி எதுக்கு போகணும்னா, சரி ஃபஸ்ட்டு இந்த அலர்ட் பாக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை கொண்டு வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட வந்து நம்ம கன்கர்னேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அலர்ட் பாக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி வந்து அலர்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அலர்ட் பாக்ஸ் கிரியேட் ஆனோடனே இந்த இடத்துல அன்டிஃபைன்னு வரும். இது ரெண்டுமே வந்து கன்கர்னேட் வந்து ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலான ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ஸோ ஓகே ரைட்டு. ஸோ இப்படி தான் வந்து அலர்ட் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகுதுங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு லேப் தான். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ என்னோட டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டு போயிருங்க. அதே மாதிரி இந்த லேப் புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டும் தெளிவாக வந்து சொல்லிடுங்க. ஸோ டவுட்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. Bye.